இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. ஓகே, ஹாய் ஹலோ வணக்கம். இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா எனக்கே தெரியாது. இத வந்து இப்படி தூக்கி போட்டு நிறுத்தணுமா? இத வந்து இந்த இது சாரி வாட்டர் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கே, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தெரியாம இதுன்னு சொல்லிட்டேன். வாட்டர் பாட்டில்ல வந்து கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு இப்படி தூக்கி போட்டா இப்படி நிக்குமா? சத்தியமா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுற பாட்டில் நின்றுச்சு உடனே. சோ அப்ப தைரியமா நான் நம்பி 500 rupees நான் கட்டுறேன். சோ எடுங்க போயிட்டு இப்பதாங்க கொடுத்தேன், அதுவே இல்லைன்றாங்க. ஓகே, இன்னும் வச்சிரு. வச்சுட்டு எப்படி நாம தான் ஜெயிக்க போறோம். ஓகே, சோ வந்து ஒரு டைம் போட்டா டைம் நிறைய வேஸ்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒரு 3 டைம்ஸ் கொடுக்கலாமா? ஒரு ஆளுக்கு ஒரு 3 டைம்ஸ் கொடுக்கலாமா? சோ எல்லா கேமும் நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த கேம் வந்துட்டு சுபாஷ் ஸ்டார்ட் பண்ணட்டும். என்ன மனுஷன்? நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். வெரி குட். விட்டத்துப்படி வெரி குட். ஓகே, இல்ல ட்ரையல்லே பாத்திருப்பீங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டு வெறித்தனம், ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம். 3 தலைமுறை ஆட்ட ஓட்டின பரம்பரைப்பாங்க. ஊஞ்சல் லூசலா இருக்கு. வெரி குட். வாவ். டேய் தம்பி, அடுத்து வர 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா, விட்டுறாத. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா? நான் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் எனக்கு கேவலமே. ஓ நோ. டேய், அப்ப வந்தேல வா. ஜூமந்திரகாளி. ஐயோ, ஸ்டண்ட் மாஸ்டர். அச்சோ. பார்க்கலாம். இங்கெல்லாம் ஜூமந்திரகாளி போடு. பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. பயந்துட்டேன். சுத்தி போட்டுட்டு இருக்கான். இது ஒரு மந்திரம். வெல்லாம் போட்டா. ஓகே ஓகே ஓகே, போடு. என்ன என் சாய்ஸ் இருக்கு. அடுத்து 2 பேர் தான் விளையாண்டுருக்கீங்க. அடுத்து நான் விளையாடணும்ல. நீ போடு சொல்றேன். நான் இன்னும் விளையாடவே இல்லையே. நானும் நிறுத்திட்டேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ரூல்ஸ் இல்லடா. ஃபர்ஸ்ட் நீ விளையாட, செகண்ட் நான் விளையாட, செகண்ட் நீ விளையாட, தேர்ட் நான் விளையாட. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் நீ மட்டும் தான் விளையாண்டிருக்க. செகண்ட் இவன் விளையாண்டிருக்க. நான் தேர்ட் விளையாடணும்ல. அதுக்கு தான் ஜெயிச்சனே. எனக்கு சாய்ஸே கொடுக்காம எப்படி அவன் ஜெயிக்க முடியும்? ஒருவேளை இவன் 1 தான் போட்டா, நான் 2 போட்டேனா? ஓ அப்படி சொல்றீங்களா? ஓகே ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே ஸ்டார்ட். ஓ வசந்தவி. நான் ஒரு தடவை போட்டிருக்கேன். அண்ணா 2 தடவை போட்டாருன்னா ஜெயிச்சாரு. இன்னும் ஒரு தடவை போட்டேனா கூட டிரா தான். ஓகே ஓகே ஓகே, எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு. ஓகே ஆல்ரைட். அடவா விட்றாதடா டேய். ஆக்சுவலா இது வாட்டர் போட்டதுக்கு பயந்தவரே இவரு. மூணாவது தடவையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பரவாயில்ல. ஓகே ஓகே, அண்ணனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க. யாரு வெற்றி பெற்றது, யாரு 2 தடவை நிக்க வச்சது? இப்போ அண்ணன் 2 தடவை போட்டு ஜெயிச்சிட்டாரு. நான் ஜெயிச்சிடலாம்னு நினைச்சேன், முடியல, தோத்துட்டேன். சரி, ஏதோ போன தடவை பெரிய மனுஷன் ஊத முடியாம தோத்துட்டாரே அப்படின்னு இந்த தடவை நம்ம விட்டு கொடுத்துருக்குறோம்.
நீங்க தான் தடவை ஜெயிச்சீங்க. போட்டுட்டு 3,500 ரூபா. ஓகே, சோ இதே மாதிரி வேற என்ன சேலஞ்சா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அண்ணனோட முகம் ஏறு முகம் தான், வெற்றி பாதைகளை தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டம் ஆரம்பிக்கவே போகுது. சோ நெக்ஸ்ட் சேலஞ்சில சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.